அனைவருக்கும் வணக்கம். பரிவர்த்தனை பெற்ற கிரகம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்? யார் யோகத்தை செய்வார், யார் அவயோகத்தை செய்வார் பரிவர்த்தனை பெறும்பொழுது? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவுபடுத்த போறோம். பொதுவாகவே பரிவர்த்தனை என்பது ஒரு கிரகம் தங்களுக்குள் வீட்டை பரிமாறிக்கொள்வது. உதாரணத்திற்காக மேஷமனையில், அதாவது செவ்வாயினுடைய வீட்டில் சுக்கிரன் அமர்ந்து சுக்கிரனுடைய வீட்டில் செவ்வாய் இருப்பது பரிவர்த்தனை என்று சொல்லப்படுகிறது. இந்த பரிவர்த்தனையில ஒரு உதாரணத்திற்கு மேஷ லக்னமாக இருக்கும் பொழுது லக்னமும் 2ஆம் இடமும் பரிவர்த்தனை பெற்ற நிலையிலே அமர்ந்து விடுகிறது. அப்படி பரிவர்த்தனை என்பது வீட்டை தங்களுக்குள் பரிமாறிக்கொள்வது. ஒரு கிரகம் மற்றொரு கிரகம், 2 கிரகம் தங்களின் வீட்டை பரஸ்பரமாக பரிமாறிக்கொள்வதை பரிவர்த்தனைன்னு சொல்லிட்டோம். பரிவர்த்தனையில சில 3 விதிகள் உண்டு. யோக பரிவர்த்தனை, முயற்சி பரிவர்த்தனை, அதுபோல மறைவாவங்கள் பரிவர்த்தனை. 6, 8, 12ஆம் அதிபதிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெறுவது, கோணாதிபதிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெறுவது, முயற்சி ஸ்தானாதிபதிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெறுவது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் நிறைய பரிவர்த்தனையிலே உள்ளது. அதுல குறிப்பாக கோணாதிபதிகள் தங்களுக்குள்ளே பரிவர்த்தனை பெறுவது யோகங்களை ஜாதகருக்கு பெற்றுத்தரும். யோகம் சார்ந்த விஷயங்கள் ஜாதகருக்கு நடக்கும். நேர்மையான வழிகளிலே சமூகத்திலே வெற்றி பெறுவார். பூர்வீக ஆதாயம், அதுபோல சகல பாக்கியமும் ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். மறைவுபாவ பரிவர்த்தனைகள் 6, 8, 12ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை தொலைதூர வாழ்க்கையிலே வெற்றி கொடுக்கும். எதிர்பாராமல் திடீரென்று பெரும் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுபோல எதிர்பாராமல் திடீரென்று பெரும் யோகங்களை ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சி பரிவர்த்தனை என்பது 3, 11ஆம் இடங்கள் தொடர்பு கொள்ளும். இந்த பரிவர்த்தனையிலே ஜாதகர் சுயமுயற்சியிலே வெற்றி பெறக்கூடிய நிலையை கொடுக்கும். ஸோ இந்த பரிவர்த்தனை என்பது தங்களுடைய வீட்டை பரிமாறிக்கொள்வதை பொறுத்துச்சு. ஸோ பரிவர்த்தனை பெற்றால் கிரகம் எப்பொழுது பலனை செய்யும்? இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னு பார்க்குறோம்னா கிட்டத்தட்ட எந்த ஜாதகத்தை இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு கிரகமாவது பரிவர்த்தனை பெற்றிருக்கும், அல்லது ஸ்தான பலத்தோடு பரிவர்த்தனை என்ற நிலையிலே இருக்கும். அப்போ எல்லாருக்குமே இந்த பரிவர்த்தனையினால யோகம் கிடைக்குமா? பரிவர்த்தனையினால் பெரும் ராஜயோகங்கள் கிடைச்சிருமா? ஆனால் பரிவர்த்தனையினாலே ஒரு குறுகிய காலகட்டத்தில் பெரிய நபராக மாற்றக்கூடியது. எல்லாருக்குமே அது நடக்குமானா கண்டிப்பாக இல்லை. லக்னத்திற்கு யோகாதிபதி பரிவர்த்தனை பெறுகிறாரா, அவயோகி பரிவர்த்தனை பெறுகிறாரா? அது ரொம்ப முக்கியம். உதாரணத்திற்கு லக்னத்திற்கு 8, 9ஆம் அதிபதிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். இங்கு ஒரு அவயோகர் இருக்கிறார், ஒரு யோகர் இருக்கிறார். ஒரு யோகர் அவயோகர். 8ஆம் இடம் 9ஆம் இடம் பரிவர்த்தனை நடக்கிறது. அப்ப என்ன நடக்கும்? ஒரு பாவத்தை அவர் கெடுத்து மற்றொரு பாவத்திற்கு நல்ல பலன் செய்வார். அதே 5, 9ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை 2 கிரகமும் நல்ல பலனை செய்யும். 8, 12ஆம் அதிபதிகள் 2 கிரகமும் யோகத்தை செய்யும். ஆனால் பரிவர்த்தனை நிகழ்வது கோணங்களுக்கு கோணமும் கேந்திரங்களுக்கு கேந்திரமும் மறைவு பாவங்களுக்கு மறைவு பாவமும் இப்படி நடந்தா தான் யோகம். இப்படி நடந்தா தான் அந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகம் யோகத்தை செய்யும். மாறாக கோணாதிபதிகளும் மறைவு பாவாதிபதிகளும் கேந்திராதிபதிகளும் பரிவர்த்தனை பெறும் பொழுது அந்த பரிவர்த்தனையில் யோகங்கள் குறைகிறது. இன்னொரு விஷயம், அடுத்தபடியா எப்ப இந்த பலன் கிடைக்கும் உங்களுக்கு? ஏன்னா பரிவர்த்தனை பெற்ற கிரகம் மிகச் சிறப்பா இருக்கு, ஆனா பலன் இன்னும் அமையல. உதாரணத்திற்கு 2, 4ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை, 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் பரிவர்த்தனை பெற்றிருக்கு, ஆனா பலன் பெருசா இல்லை. வீடு இல்லை, வாகனம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் பரிவர்த்தனையில இருக்கிறார் கிரகம். ஒரு கிரகம் பரிவர்த்தனை பெற்ற கிரகம் பலன் செய்வதற்கு திசை நடக்கணும், அல்லது திசைநாதனுக்கு நட்பு பெற்ற நிலையில் இருக்கும்போது அந்த அதிபதியினுடைய புத்தியில பலன் கிடைக்கும். அப்படி திசையே நடக்கலைன்னா கண்டிப்பா பரிவர்த்தனை பெற்ற கிரகத்தால் பயன் இல்லை. இதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தணும். ஒரு உதாரணத்திற்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் பரிவர்த்தனை பெற்ற நிலையில. இதை எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம காலபுருஷனுடைய முதல் வீட்டையே எடுத்துக்கலாம். சனி பகவானுடைய வீட்டில், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கடகமனையில அமர்ந்திருக்கிறார். சந்திரனை மகர ராசியா இருக்கிறார்னு வச்சுக்கோ. மகரத்துல சந்திரன் இருக்கிறார். சனியும் சந்திரனும் பரிவர்த்தனை. ஆனால் ஜாதகருக்கு வீடே அமையல, வீடு அமையாத நிலை. ஆதிபத்திய கிரகமே காரக கிரகமும் பெற்றிருக்கிறார், பரிவர்த்தனையும் பெற்றிருக்கிறார், ஆனால் வீடு இல்லை. ஜாதகத்தை பார்க்கும்போது மேஷ லக்னம் 4ல் சனி பகவான் இருக்கிறார், பரிவர்த்தனை பெற்ற நிலையில இருக்கிறார். மகரமனையிலே பரிவர்த்தனை பெற்ற நிலையிலே இருக்கிறார். மகரத்துல சந்திரன் இருக்குது, மகர ராசியாக வருகிறார், ஆனால் வீடு இல்லை. எப்ப நடக்கும்? நடப்பு மகாதசை சனி தசையா இருக்கணும், அல்லது சனி பகவானுக்கு யோகாதிபதிகள் லக்ன அவயோகரா இருந்தாலும் சரி, சனி பகவானுக்கு யோகாதிபதியினுடைய தசையில தான் நடக்கும். புதன் தசையா இருக்கணும், சுக்கிர தசையா இருக்கணும், அல்லது சனியோடு இணைந்த சனியோடு பார்வை பெற்ற கிரகத்தோட தசை.
நடக்கவே இல்லைன்னா கண்டிப்பா நடக்காது. அதுல இன்னொரு விஷயம், பரிவர்த்தனை தான் அடைஞ்சிருக்கு, அப்ப நல்ல வீடு கிடைக்குமா அவருக்கு? பெருமளவு லக்ஸரிஸ், ஏன்னா சந்திரன்னாலே காரகத்தின் அடிப்படையில வாகன வசதி எல்லாம் கொடுக்குறாரு. ரொம்ப லக்ஸுரியஸான வாகனம், லக்ஸுரியஸான வீடானா கண்டிப்பாக இல்லை. பரிவர்த்தனை பெற்றதனால் அங்கு ஸ்தான பலத்தை பெறுகிறார் சனி பகவான். அப்ப சனி பகவானுடைய காரகத்தில் தான் வீடு அமையும். 4 சனி மேஷ லக்னத்துல உதாரணத்துக்கு சொல்றதுனால அந்த சனி பகவானுடைய காரகத்துல வீடு இருக்கும். வீட்டை சுத்தி ஏதேனும் ஒரு வகையில குப்பைகள் அல்லது ஒரு சுத்தமரிக்காமல் ஒரு கலையிழந்த நிலையில ரொம்ப லக்ஸுரியஸா வீடு இருக்கும், ரொம்ப ஆடம்பரமா இருக்கும். கேட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான வீடா இருக்கும். கேட்டுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது ஒரு சாக்கடை ஓடுற மாதிரி இருக்கும், அல்லது குறுகிய இடமா இருக்கும், அல்லது ஜாதகர் அந்த வீடு கட்டுறதுக்காக கடின உழைப்பு, கடின போராட்டம், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பான், ஆனாலும் உறுதியான வீடா இருக்கும். அப்போ பரிவர்த்தனை பெற்ற கிரகம் காரகத்தின் வாயிலா தான் பலன் செய்யும். நீ உடனே சந்திரனா செயல்பட மாட்டார் அங்க சனி பகவான். அதே போல மேஷத்திற்கு மற்றொரு மனையான மகரத்திற்கு 10ஆம் காலபுருஷனுடைய 10ஆம் வீடு என்றதுனால அங்க தொழில் சந்திரனை போல சனி பகவானுடைய போல தொழில் அமையும்னா கண்டிப்பா சனி பகவானை போல தொழில் அமையாது. சந்திரனுடைய தொழில்கள் தான் அமையும். சந்திரன் நீர் சம்பந்தமாக, அதுல உதாரணத்திற்கு சனியினுடைய ஆதிபத்தியம் தான், ஆனால் சந்திரனுடைய காரகத்துல தான் வெளிப்படும். அப்போ ஒரு பரிவர்த்தனை பெற்ற கிரகம் தங்களுடைய காரகத்தின் வாயிலாக மட்டும்தான் பலனை செய்யும். ஏன்னா இதுதான் சந்தேகமா இருந்துச்சு. ஒரு உதாரணத்துக்கு எந்த மாதிரி சந்தேகம்னு எனக்கு சரியா அந்த கமெண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் அவருடைய சந்தேகம் இதுதான். புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறும் பொழுது, ஒரு உதாரணத்திற்கு மேஷ லக்னமே எடுத்துப்போம், 2, 3 அதிபதி தங்களுக்குள்ள பரிவர்த்தனை பெறுகிறார்கள். அப்ப 2ஆம் இடத்துல புதன் இருக்கும் பொழுது சுக்கிரனை போல் குடும்பம் அமையுமானா கண்டிப்பா அமையாது. பரிவர்த்தனை தான், புதனை போலதான் குடும்பம் அமையும், புதனை போலதான் குடும்பம் இருக்கும். அப்ப எந்த கிரகமும் பரிவர்த்தனை பெறதுனால மற்றொரு கிரகம் போல செயல்படாது. இதுதான் பரிவர்த்தனையுடைய ஒரு சூட்சமம். திசை நடந்தால் மட்டுமே, நட்பு நிலையில் திசை அமைந்து இணைவு பெற்ற அல்லது பார்வை பெற்ற நிலையில் திசை அமைந்தால் மட்டும்தான் அந்த பலனை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா பரிவர்த்தனை பெற்ற பலம் கிரகம் எத்தனை ஸ்தான பலம் பெற்றாலும் பயனில்லை. பரிவர்த்தனை பெற்ற கிரகம் எப்பொழுதுமே மற்றொரு கிரகமாக செயல்படாது. இது ஒரு தவறான ஒரு கருத்து. ஸோ நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டாம். இப்போ பரிவர்த்தனை என்பது ஸ்தான பலம் சம்பந்தப்பட்ட விஷயம். கண்டிப்பா பரிவர்த்தனை பெற்ற கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று இருக்கிறது உறுதியான விஷயம். இதுல யோக பரிவர்த்தனை பெற்றவர்கள், ஒரே மறைவு பாவ பரிவர்த்தனை பெற்றவர்கள், முயற்சி பாவ பரிவர்த்தனை பெற்றவர்கள் வரையறுத்தாலும் கூட அந்தந்த கிரகங்கள் அங்கங்கு பரிவர்த்தனை, கோணாதிபதியில் கோணத்தில் பரிவர்த்தனையும், கேந்திராதிபதியில் கேந்திரத்தில், மறைவுபாவாதிபதியில் மறைவுபாவத்தில் பரிவர்த்தனை பெறும்போது மட்டுமே அந்த பரிவர்த்தனையினால் ஜாதகர்களுக்கு நல்ல பலன் கிடைக்குது. மாறுபட்ட பரிவர்த்தனைகள் ஜாதகருக்கு அந்த தசையிலே கடின பலனை மட்டுமே கொடுக்கிறது. உறுதியாக அவயோகர் ஸ்தான பலம் பெற்றால் அவயோக பலத்தை உறுதியாக செய்வார். அவயோகர் எப்படி வரையறுக்கிறோம்னா இயற்கையான விதிகளில் அல்ல, பொதுவான விதிகளில் அல்ல, அங்கு இணைந்த பார்த்த கிரகங்களின் அடிப்படையில். இந்த வீடியோல ஓரளவுக்கு உங்களுக்கு பரிவர்த்தனையை பற்றின விளக்கம் தெரிந்திருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே இல்லை. அதனால் ஒவ்வொருவரும் யூனிக்கானவர். நல்ல தசை வர பயணப்படும் பொழுது அமைதி பொறுமையுடனும், அவயோக மகாதசையிலே பயணப்படும் பொழுது மற்ற மனிதர்களிடம் சுமூகமாக பழகும் பொழுது ஆன்மா நித்தியப்படும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.